தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தெய்வமா வந்தனமம்மா வந்தனம். தாங்கள் இன்று எழுப்பியுள்ள சத்விசாரவினா வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தில் செய்த பேருபதேசத்தில் அண்டபிண்ட விசாரம் செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்கிறார். அது சரிவர தங்களுக்கு புரியலன்னும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்டபிண்ட விசாரம் ஏன் செய்ய சொல்கிறாருன்னா, அது ஆத்ம விசாரத்துக்கும் சத்விசாரத்துக்கும் அது ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கும். இந்த அண்டபிண்ட விசாரம் செய்யாமல் நம்ம இறைவனுடைய அருள் வல்லபத்தை புரிந்து கொள்வது கடினமாகிடும். அந்த காலத்தில் இந்த விசாரம் இல்லாத குறையினால்தான் இந்த வாசியோகம், குண்டலித்தவம், மூச்சை கவனிக்கிறது. இப்போ கூட நிறைய பேர் மூச்சை கவனிங்க, மூச்சு ஓட்டத்தை கவனிங்க, எண்ணமற்று இருங்க, இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வழியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் ஆண்டவருடைய திருநடன உண்மை, அதாவது இயற்கை விளக்கத்தினுடைய அளப்பெரிய ஆற்றலை பற்றி நம்ம புரிந்து கொள்ளாதனால இந்த மாதிரிலாம் ஒரு மார்க்கத்தை கற்பனையால் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு பெருங்குறை அப்படி என்னன்னா, அதாவது வள்ளல் பெருமான் சித்தி பெற்றதற்கு முன்பு விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அருகிய நிலையில் தான் இருந்தது. அது ரொம்ப அருகிய நிலையில் தான் இருந்தது. வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற பிறகுதான் விஞ்ஞான வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கி 20ஆம் நூற்றாண்டுல வேகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. 20ஆம் நூற்றாண்டுலேயே கிட்டத்தட்ட நிறைய ஒரு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் வந்துடுச்சு. காரணம் என்னன்னா, இதெல்லாம் மற்ற இருக்கிறவங்கெல்லாம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மாட்டார்கள். காரணம், அவங்களுக்கு வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்ன என்றும், வள்ளலாருடைய நிலை எப்படிப்பட்டது என்றும், திரிதேக சித்தி உண்மை நிலை பற்றி அவங்களுக்கு புரியாத காரணத்தினால அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குருமாரை எடுத்துக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க வள்ளலாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவர் தான் எல்லாம்னு சொல்கிறாங்கன்னு உண்மை அறியாதனால அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வள்ளலாருடைய நிலை எப்பேற்பட்டது, சுத்த சன்மார்க்கம் என்பது உண்மையில் என்னது என்பதை நம்ம திண்டுக்கல் சுவாமி சரணானந்த அவர்கள் மூலம் தான் புரிஞ்சிக்க முடியுது. வேறு யாரும் தெளிவாக அடியனுக்கு தெரிஞ்சு சொல்லலை. ஏன்னா பாம்பின் கால் பாம்பறிவுன்ற மாதிரி ஒரு சுத்த சன்மார்க்க சத்திய ஞானினுடைய நிலை என்ன என்று அந்த நிலைக்கு போனவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதை எல்லோரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா, அதாவது உலகம் தோன்றி எத்தனையோ கோடி வருடங்கள், கணக்கிட முடியாத கோடி வருடங்கள் ஆகியிருக்கு. ஆனால் மனித இனம் தோன்றி அது சுமார் 40 லட்சம் வருடங்கள் ஆகியிருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அது 1 கோடி வருடங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் மனிதனுடைய மனம் சரிவர செயல்படலை. காரணம், மொழி அப்போது சரியாக உதயமாகலை, அதுக்கு ஒளி வடிவமும் கொடுக்கப்படலை. அது பல லட்சம் வருடங்கள் கழிச்சு தான் அதுக்கு வரி வடிவம்லாம் கிடைச்சிருக்கு. அதனால் அப்போ அது மனித மனம் உண்மையை, எந்த பொருளினுடைய உண்மையெல்லாம் தெரியாமல் தான் இருந்தாங்க. விஞ்ஞான வளர்ச்சி எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874க்கு பிறகு தான். ஏன் அப்படின்னா,
வள்ளல் பெருமானுடைய நிலை என்பது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவனுடைய நிலை வந்து வள்ளல் பெருமானே சொல்றது, ஒரு ஜீவன் முக்தருடைய நிலை என்ன, ஞான சித்தருடைய நிலை என்ன அப்படின்றத வள்ளல் பெருமானே சொல்றார். பெருமைக்காக சொல்லலை. வள்ளலார் ஒரு ஞான சித்தர். அதை வந்து அவரே சொல்றார், ஞான சித்தனும் ஆனேன் அப்படின்றார். ஏன்னா சித்தர்கள் வந்திருக்காங்க, ஞானிகள் வந்திருக்காங்க. ஆனால் ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலை தான் ஞான சித்தருடைய நிலை. ஞான சித்தர் யாருன்னா இறைவன் தான். அப்போ இறைவனே தான் வந்திருக்கார். முழுமையாக தன்னை வந்து இறைவனே வள்ளலார் வடிவில் வெளிப்படுத்தியிருக்கார். ஆக மனித வடிவில் வந்து இப்போ இறைவனே இறங்கி வந்து ஆட்சி புரிகிறார். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. இது சொல்கிறது திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா தான். முன்பு அந்த உள்ளொளி ஆகிய நடராஜர், அற்பெருஞ்சோதி நடராஜர் அந்த சிற்றபையில் அருவ நிலையில் இருந்துக்கிட்டே அங்கிருந்தே உலகத்தை ஆட்டிக்கிட்டு இருந்தார், அனைத்தையும் அசிப்பித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய டெஸ்டினேஷன், அவருடைய நோக்கம்னா அருவுருவ உருவ சித்தியில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுள்ளம். அதற்கான ஒரு வழியை, ஒரு ராஜபாட்டையை இறைவனே இதுகாரும் தடை செய்து வைத்திருந்தார். காரணம், அக ஆன்ம உலகில் முழு பக்குவம் அடையாத குறை. அதனால் அதுக்கு முன்னதாக பல்வேறு சமய மத மார்க்கங்கள்லாம் இருந்து இந்த உலகத்தை பண்படுத்தி வந்தது, ஓரளவுக்கு பண்படுத்தி வந்தது. அதெல்லாம் போக இப்போ அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் போயிட்டு இப்போ சுத்த சன்மார்க்கத்தை ராஜபாட்டையை இறைவனே திறந்து விட்டு அவரே உள்ளே இருந்துக்கிட்டே வெளியிலையும் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் வள்ளலார் உருவத்தில். ஆக அருவநிலை, அருவுருவ நிலை, உருவநிலை, திரிதேக சித்தியோட ஆண்டவர் வெளிப்படுகின்றார். அந்த ஒரு நிலை தான் திரு அருட்பிரகாச வள்ளலார். அது வந்து யாருடைய சொந்தமானதுன்னா அது இறைவனுக்கே சொந்தமானது. அதுக்கு வந்து தான் வள்ளல் பெருமான் உடல் பொருள் ஆவிய அவர் எடுத்துக்கிட்டு அவர் தன்னதாக்கி கொள்கிறார். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜீவன் முக்தருக்கும் ஞான சித்தருக்கும் கோடி 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 பங்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து சாதாரண மனோசாட்சி, அவ்வளோதான். அதுக்குள்ளே அவங்க அடங்கி போயிட்டாங்க. அந்த ஜீவனுக்கு அந்த டாட்டில் ஒரு மனோசாட்சி, அவ்வளோதான். அவங்களுக்கு மற்ற ஆன்மாக்களுக்கு அதுக்கும் அவங்களுக்கு வந்து தொடர்பு இல்லை, பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லை. அவங்களுக்குள்ள அவங்க அடங்கி ஐக்கியப்பட்டு ஒடுங்கிய ஒரு நிலையில் அந்த ஆன்மாக்கள் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் ஞான சித்தருடைய நிலையை சொல்லும் போது வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து யாவும் தானாய் நிற்றல். யாவும்னா அண்ட பிண்ட பண்டம், உயிர், உடல், மனம், ஆன்மம், ஒவ்வொரு உயிரினுடைய ஒரு உயிரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த உயிரினுடைய உடல், மனம், உயிர், அதனுடைய வாழ்வு, அதனுடைய அறிவு நிலை, அதனுடைய அனுபவ நிலை, இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுடைய ஆன்மாவும் அதை சூழ்ந்த புறச்சூழலும் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் அனைத்து கோள்களும் அதில் இருக்கிற அணுக்களும் அந்த அணுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் புரோட்டான் போன்ற ஆற்றல்களும் இன்னும் கோடிக்கணக்கான ஆற்றல்கள், கதிர்கள், அலை வீச்சுகள், இது அனைத்துமே வந்து தானாய் நிற்கின்ற ஒரு நிலையில தான் வள்ளலார் நிலை. இந்த நிலை வந்து இறைவனுக்கு தான் சாத்தியமாகுது, இறைவனுக்கு தான் சாத்தியமாகுது, மற்ற ஞானிகளுக்கு சாத்தியமாகலை. காரணம், மற்ற ஞானிகள் வந்து ஒடுங்கி போகணும், பிறவி வேண்டாம் தான் நினைச்சாங்க. ஆனால் வள்ளலாருடைய நிலை வந்து அவர் வந்து கருணையே வடிவாக அவர் மாறுறார். அதனால தான் அவரை போய் வள்ளலாரை போய் இறைவன் ஆக்குபை பண்ணுறார். ஆக்குபை பண்ணிட்டு அவருடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்துட்றார் இறைவனுக்கு. அதுதான் மெய்யருள் வியப்பில் சொல்லுவார், என்னதுடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ எந்த இதனை பெருக என்று இன்னும் சொல்லவோ அப்படின்னு சொல்கிறார். அதனால்
அந்த உடலும் உண்மையிலே உடலு உயிர் எல்லாமே இறைவனாக தான் இருக்கார். ஆக அந்த ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். ஆக இருக்கிறது ஒரு பொருள் தான். அது எப்பவும் அந்த சத்து பொருள், இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் தான் எப்பவும் அது ஒரு தனியனாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து தானர்த்து தற்போதமற்று அந்த தனது இருப்பு கூட உண்மையில் அந்த அருளின் இருப்பு தான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகிவிட்ட காரணத்தினால அந்த இடத்துல அருட்பெருஞ்சோதி சிவம் தான் அங்கே இருக்கு முழுக்க. இப்போ உருவநிலை வந்த பிறகு அந்த ஆண்டவருடைய செயல்பாடு அதிவேகம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாம் அங்கங்கே உலகத்தில் அங்கங்கே இருக்கிற மனிதர்களுடைய மனதை தூண்டி விடுது. என்ன தூண்டி விடுதுன்னா, முன்பு இப்போ ஏதோ பயிர் தொழில் செய்கிறது, நெசவு செய்கிறது, இந்த மாதிரி எப்படியோ இருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு காலத்தை வீணில் கழித்து போயிட்டாங்க. அவங்க எதை பற்றியுமே சிந்திக்கலை. ஆனால் 74க்கு அப்புறம் அது அதிகமாகி பல மனிதர்கள் உள்ளத்தில் ஒரு சூரியன்கிட்டேருந்து ரேஸ் வருதுன்னா அது என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ நியூட்டன் ஆப்பிள் மரத்தை கீழே பத்துட்ருக்காரு. அந்த ஆப்பிள் கீழே விழுது. அவர் நினைக்கிறார், இப்போது ஏன் அது கீழே விழணும்? அது இந்த பக்கமும் இடம் இருக்குது, பக்கவாட்டிலையும் இடம் இருக்குது, மேலே இடம் இருக்குது, கீழே இடம் இருக்குது, எல்லா பக்கம் அது விழுறதுக்கு இடம் இருக்குது. அது ஏன் கீழே விழணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு வருது. இந்த சிந்தனையை யார் தூண்டி விடுறது? அதுதான் அந்த மனோசக்திக்கு உள்ள இருக்கிற அந்த அருட்சக்தி. நமக்கு நான் தான் நினைக்கிறேன், நான் நினைக்கிறது நான் தான் நினைக்கிறதே தவறு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நமக்கு வெளியில் நடக்குதுன்னா அதை பற்றி நாம் நினைக்கிறதுக்கு இந்த மனம் எப்படி முடியுது, எப்படி இந்த மனத்தால் முடியுது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். நம்ம அதை நினைச்சே பார்க்கறதில்ல. நம்ம எப்படி ஐயோ என் மனம் அடங்கலையே, என் மனம் அடங்கலையே, என் மனம் அலைவாயுதே, தியானம் பண்ண முடியும் நம்ம புலம்புறமே தவிர, அதுக்கு முன்னாடி இந்த மனதுக்கு எண்ணுகின்ற சக்தி, எண்ணம், அந்த எண்ணம் எப்படி வருது, அதில் எண்ணத்திலேயே மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அது எப்படி அனலைஸ் பண்ணுது, எப்படி கன்க்ளூஷனுக்கு வருது, இதெல்லாம் எப்படி அந்த மனம் ஒரு அருவ சக்தி. நமக்கு உண்மையில் அது எங்கேதுன்னே நமக்கு தெரியல. ஆனால் அந்த மனம்ன்றது அது ஒரு வகையான உள்ளுடம்பில் அந்த உயிர் உணர்வோட மெர்ஜாக இருக்குது. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது காற்றிடை உணரியல் கருதியல் ஆற்றிடை வகுத்து அற்பெரும் ஜோதின்றார். காற்றிடை உணரியல் கருதியல் ஆற்றிடை வகுத்து அற்பெரும் ஜோதி. நம்மளுடைய ஆன்மா இப்பொழுது இறந்த நிலையில் தான் இருக்கு. இப்போ நாம் அனித்திய ஜீவன், அந்த ஆன்மாவிலிருந்து அந்த சக்தி வெளிப்பட்டாலும் இந்த புறத்தில் இருக்கிற காற்றுன்னா அது புறக்காற்று கிடையாது. அதனுடைய அதிசூக்கும சக்தி அருளிடத்திலிருந்து தான் வெளியில் அது புறக்காற்றாக வியாபித்து இருக்க தவிர, இந்த புறக்காற்றினுடைய அதனுடைய மூலநிலை அந்த அருள் வெளியில் தான் இருக்குது. அப்போ அந்த அருள் வெளியிலிருந்து வர்ற அந்த புறக்காற்றுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்குது. அதுக்கு பேர் அதிசூக்கும நிலை, அது காற்று தத்துவம். அதையே நம்முடைய உயிராக்கி நம்ம சுவாசமாக்கி அதில் உணர்கின்ற நிலை, கருதுகின்ற நிலை, அதெல்லாம் இறைவன் கொடுத்துருக்கார். ஆனால் நான் தான் நினைக்கிறேன், எப்படி நினைக்க தொடங்குது. ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு மனம் இருக்கு, மன எண்ணங்கள் ஏற்படுவதில்லை. காரணம், இந்த எண்ணங்கள் உருவாவதற்கு புறச்சூழல் தான் மிக மிக அவசியமாகிறது. அது கிரேஜுவலாக மெதுவாக தான் இதாகுது. ஆக பிறந்த குழந்தை முதல் நாள்னு சொல்லிட்டு பெற்றவங்க, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, சகோதரர்கள், உற்றார் உறவினர் எல்லாம் அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க. அதுக்கு புரியாதுன்னு இவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை பேசணும். அது முதல்ல அது கவனிக்காது.
ஒரு 10-15 நாள் ஆன பிறகு அந்த ஒளியை உள் வாங்கிக்கும், அது பதிவாகும். ஆனால் அது வந்து அதுக்கு புரியாது ஆரம்பத்தில். அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கும். ஒரு 6-7 மாதம் ஆச்சுன்னா நம்ம சொன்னதை அப்பா ஆமாம் அது மெதுவாக அது அது புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும். அப்போவும் அந்த மனு எண்ணுகின்ற அந்த சக்தி புறச்சூழல் தான் அது வகுத்து கொடுக்குது. அப்போ இதை பாரு, இது காரு பொம்மை, இது காரு, இந்த பொம்மையை காட்டி அது ஃபேனு, இது வந்து டிவி, அது பாரு அம்மா, இப்படி புறத்தில் இருந்து ஒவ்வொரு காணுகின்ற அது பாரு வானம், அது பாரு சூரியன், இதெல்லாம் அந்த அப்பா அம்மா உற்றார்கள் சொல்லி கொடுக்க கொடுக்க அது வந்து ஒரு பொருளுடைய பெயர், அதனுடைய தன்மை, அது அதனுடைய காரியப்பாடு எல்லாத்தையும் அது முதல்ல புரிஞ்சுக்குது. அப்புறம்தான் அதுக்கு எண்ணம் அப்படின்ற ஒன்று சுயமாக அது ஏற்படுது. இது ஒவ்வொரு பிறவிலையும் பிகினிங்கிலிருந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு பிறவி இன்னொரு லாங்குவேஜ் இன்னொரு நாட்டில் பிறக்கும். ஆக இப்போ நம்ம நினைக்கிறோம், நான் தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல நாம் கற்றுக்கிட்ட ஆ ஆன்னா என்ன, அம்மி, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது மொத்தமே மூளையில் பதிவாயிருக்கு. எல்லாமே நம்ம அம்மா அப்பா பேசுறது அது எல்லாமே மூளையில் பதிவாகி அது மிகப்பெரிய வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கு. அதுதான் அதனுடைய பழைய பதிவுகளும் புதிய இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு எண்ணம்ன்ற ஒன்று நமக்கு அந்த அலைகள் மனன்ற கடல் மேற்பரப்பில் எண்ணம்ன்ற அலைகள் எழுது. இதுக்கு காரணம் புறச்சூழ்நிலை தான் நமக்கு அதை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் இதுகாரம் இந்த உலகத்தில் பாமரனாவே உலக மக்கள் எதுவுமே அறியாமல் விலங்கியல் வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க. ஆனால் உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து கடைசியில் வந்து கடவுள் என்ப வாழ்வு தான். அது அந்த பிரபஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலாக டெவலப் ஆகி இப்போது திருதேக சித்தி வந்த உடனே அது ஸ்பீடாகி ஒவ்வொரு ஆங்காங்கே இருக்கிற ஒரு அந்த பக்குவ மனிதர்கள் உள்ளத்தில் அறிவை தூண்டு விடுது. இது ஒரு அலை. இப்போ வெட்ட வெளியை பார்க்குறாங்க, வெட்ட வெளியில் இதில் ஏதோ இருக்குது, மின்காந்த அலை இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிகேட் கூட ஆகியிருக்கலாம். அது பல பேர் அதை சேர்ந்து அது ஃபைல்லாம் இன்னொருத்தர் கை மாறி அப்புறம்தான் உங்களுக்கு வானொலியாகவும் டிவியாகவும் கம்ப்யூட்டராகவும் இன்றைக்கி என்னென்னமோ டெவலப் ஆகிடுச்சு. இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒயரே இல்லாமல் கமாண்ட் கொடுத்து அங்கே ரோபோவை திசை திருப்பி ஃபோட்டோவை எடுக்க சொல்லி அது ஒயரே இல்லாமல் நான் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடுது. இது எல்லாமே மின்காந்த அலையிக்கம். அந்த மின்காந்த அலையிக்கம் அனாதி காலமாக இருந்தது தான். ஆனால் இவ்வளோ நேரம் மனித மனத்துக்கு அந்த ஆற்றல் இறைவன் கொடுக்கல, மறைச்சி வச்சிருந்தார். ஆக இதுக்கு முன்பு வந்து அக உண்மையை மட்டும் ஓரளவுக்கு வெளிப்படுத்தி அதில் ஒடுங்கி போயிட்டாங்க, பிறப்பிறப்பு வேண்டாம் அப்படின்னு. புற உண்மை வெளிப்படுத்தலை. புற உண்மை என்னன்னா அருள் என்பது அகமாகவும் புறம் வந்து பெரும் ஜோதிமயமாக தான் இருக்கான். அதுதான் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அற்புறம் ஜோய். இந்த சிற்றபையில் தங்கி இருப்பது அருள் உணர்வு அல்லது அருள் ஒளி. அது வந்து உள்ள மட்டும் தங்காது, அது இயலோடு செயலையும் புறத்திலையும் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பது அதனுடைய இயற்கை விளக்கம். உண்மை என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது நாணயத்தின் மறுபக்கம் போல தன்னை விளக்கம் செய்து கொண்டிருப்பது இயல்பு. அப்படி விளக்கம் செய்கின்ற பொழுதுதான் இன்பம் என்கின்ற அந்த அனுபவம் இறைவனுக்கே சச்சிதானந்த அனுபவம் கூடும். ஆக பல பேர் உள்ளத்தில் வந்து அந்த இது வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 1910 வாக்கில் தான் இந்த நாம் பார்க்குற பிரபஞ்சம் அனைத்துமே ஒவ்வொரு பொருளும் ஒரு சின்ன கல் கூட, ஒரு கெமிக்கல் கூட, ஒரு கட்டை கூட, இந்த உடம்பு கூட எல்லாமே அணுக்களால் ஆனது தான். மொத்தமே பிரபஞ்சமே அணுக்களின் சரிவு. இது வந்து
ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாலும் அந்த அணுவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதுக்கான ஒரு முயற்சியும் அப்போ பத்தல. அப்ப இப்போ வந்துதான் அணுவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அது சுத்துது. அது வந்து ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. இதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு பல விஞ்ஞானிகள் பல பாடுபட்டு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களும் ஒரு வகையான ஒரு தியானத்துல இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவையும் உள்ளிருந்து செய்வித்து தனது ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி வல்லபத்தை மனிதர்கள் மூலமாகவே மனிதர்களுக்கு தானே அவர்களுடைய மனமாக இருந்து இறைவனை வெளிப்படுத்துறது. அப்படி வெளிப்படுத்தியது யாருன்னா திரு அருட்பிரகாச வள்ளலார் என்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ இப்போதான் வந்து அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ணுவதற்கு ஏதுவான ஒரு இதெல்லாம் இருக்கு. அந்த பொருள் விஷயம் இருக்கு. முன்பு வள்ளல் பெருமான் அப்போ சொல்லிட்டார், அண்ட விசாரம் பண்ணு பிண்ட விசாரம் பண்ணுங்கன்னு. அப்போ என்ன அண்ட விசாரம் பண்ண முடியும்? ராகு கேது பாம்பு வந்து விழுங்குது, அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றும் தெரியாது அந்த காலத்தில். சுவாமி சொன்னார், ஆனால் இது செயல்படுகின்ற காலம் வந்து இந்த காலம்தான். அதுக்கான ஒரு இதை வந்து திரு அருட்பிரகாச வள்ளலாரே அவர் செய்ய ஆரம்பித்தார். இப்போ அந்த அண்ட விசாரம் அனைத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுகின்ற பொழுது தான் நமக்கு அந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்ற பாடலின்படி நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியும். காரணம், அந்த அருட்பெருஞ்சோதி திருநடனத்தினாலே என்னென்ன எங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பூமி ஒரு மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றுதுன்னு அந்த காலத்தில் தெரியுமா? தெரியாது. கரெக்டாக துல்லியமாக எப்படி கண்டுபிடிச்சான்? இதை இப்போ இத்தனை 40 50 இல்லை 1 கோடி வருடங்களாக கண்டுபிடிக்காத மனித மனம் சென்ற நூற்றாண்டில் மட்டும் எத்தனை லட்சம் நூற்றாண்டுகள் சென்று இருக்கோம். சென்ற நூற்றாண்டில் மட்டும் எப்படி திடீர்னு அதிவேகமான எழுச்சி கொண்டது? காரணம், பிரபஞ்ச தோற்றம், பரிணாமம். இதனுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய முடிவு என்னென்ன? இறை இன்ப வாழ்வு கொண்டு வருவது தான் இறைவனுடைய நோக்கம். அதுக்கான காலகட்டம் வந்ததுனால்தான் அக உண்மையை முன்பு ஓரளவுக்கு வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அது பிரயோஜனப்படாமல் உள்ளவே அடங்கி போயிட்டாங்க. புற உண்மை வெளிப்படவே இல்லை. புறத்தில் அணு, அதுக்குள்ள ஒரு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், எத்தனை இருக்குது, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸு, எத்தனை ரேஸு, இப்போ எக்ஸ்ரே, அது மாதிரி ஏகப்பட்ட சக்திகள் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. ஒவ்வொரு கடுகளவு இடத்துல கூட அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆற்றல் கோடி கோடியாக சதா செயல்பட்டு கொண்டே இருக்குது. அதே மாதிரி பிண்டத்தில் அதுவும் வந்து புறத்தில் இருக்கிறது தான். அது மருத்துவ எத்தனை துறைகள் வந்திருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. மருத்துவத்துறையில் மட்டும் கொஞ்சம் நெஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை கருவிகள், விஞ்ஞான வளர்ச்சி, ஏரோப்ளான், அது ஒவ்வொரு துறையிலையும் அதிவேகமாக எல்லா துறையிலையும் வளர்ந்துட்டு வானவியல் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்க்கும்போது நம்முடைய அந்த அற்புதத்தை வந்து நம்ம நினச்சி கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஆண்டவருடைய ஆற்றல் இருக்குது. அதை தான் அண்டபிண்ட விசாரம்ன்றது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அண்டபிண்ட விசாரம். இதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து ஒரு ஆன்ம நிலையில் நெகிழ்ச்சி ஏற்படும். அந்த நெகிழ்ச்சி ஏற்படணும். இன்னொன்று, நம்ம மாதிரி எத்தனை உயிர்கள்லாம் இந்த உலகத்தில் கஷ்டப்படுது. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வியாதிகள்னால கஷ்டப்படுறாங்க, அறியாமையினால் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மனைய ஒருமைப்பாட்டுரிமையும் இருக்கணும். உருக்கம், நெகிழ்ச்சி இரண்டும் இருந்தால்தான் அந்த அக உண்மையை வந்து வெளிப்படும்.
ஆக இதுதான் சத்திசாரம்ன்றது. நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை சத்விசாரம். இதை சுவாமிகள் சரவண சுவாமிகள் பலகாலம் சொல்லுவார். சத்திசாரம்ன்றது நம்ம பேசுறதெல்லாம் கிடையாது. சத்திசாரம்ன்றது சத்தாகிய வி என்கின்ற அருள் ஒளியை அகத்திலே ஒன்றி நிற்றல், தானற்று தற்போதமற்று சார்ந்து கொள்ளுதல். வி என்கின்ற அருள் ஒளியை, சத்தாகிய வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல் சத்விசாரம். அது சார்ந்துக்கிறதுக்கு நமக்கு நெகிழ்ச்சி, அளவில்லாத ஒரு நெகிழ்ச்சி வேணும். அந்த நெகிழ்ச்சி உருக்கத்தை தான் சுத்த உஷ்ணம் அப்படின்றது. இதுக்கு தான் வள்ளல் பெருமான் விசாரம் என்கின்ற அதி உஷ்ணம் அப்படின்றார். அந்த காலத்தில் அந்த விசாரம் பண்ணுறதுக்கு ஆன ஒரு புற உண்மைகள் இல்லை. இது ஒரு ஜடம் அப்படி தான் பார்த்தாங்க, இல்லை மாயைன்னு பார்த்தாங்க, இன்னும் வேதாந்தத்தில் பொய்ன்னு பார்த்தாங்க. உலகம்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்லாம் அவங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த புற உலகத்தில் அந்த புற உலகமே பெரும் ஜோதிமயமானது. இங்கே தான் ஆண்டவருடைய எல்லையற்ற சக்தி, கோடி கோடி கோடியான சக்திகள் சர்வ சதா காலமும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ஸும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு நிலையை நம்ம வந்து மனதால் நம்ம இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அந்த முதல் கட்ட ஒரு விசாரம் இது அப்படியே பதிவாயிடும் மனதில், பதிய பதிய அப்புறம் நமக்கு எண்ணங்கள் இல்லாமையே அது ஒரு நெகிழ்ச்சி நிலைக்கு வந்துடும். ஆக அண்ட விசாரம் பிண்ட விசாரம்னா இந்த பிண்டத்தில் என்னென்ன இருக்கு நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நம்ம வந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம், நமக்கு 3-4 வாரத்திலேயே இதயம் உருவாகி பம்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க கருவிலேயே. அன்றையிலிருந்து இன்று வரல அது ஓய்வு எடுக்குதா? ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 72 முறை ரத்தத்தை பம்ப் பண்ணுது. நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விரிது. இது போல் கோடி கோடியான செயல்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், அது தூங்கிடுறோம். ஆனால் அந்த சாப்பிட்டு அது மலமாற வரையில் எத்தனை கோடிக்கணக்கான செயல்கள் நடக்குது அப்படின்னு நம்ம அந்த மருத்துவரை கேட்டால் தான் தெரியும். அவ்வளவு வேலைகள் நடக்குது. கால்சியம் இருக்குது சாப்பாட்டில், ஆனால் கால்சியம் எல்லாத்துக்கும் போகலையே, அது எலும்புக்கும் பல்லுக்கும் தானே போகுது. பொட்டாசியம் அது எதுக்கு போகணுமோ அதுக்கு போகுது. வைட்டமின் இ அது தோலுக்கு கண்ணுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ரத்தத்தில் போகுது. ஆனால் அந்த கரெக்டாக அது போய் எந்தெந்த பொருளுக்கு எது எது தேவை, இன்னும் சிலதுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கும், அது கொண்டு போய் சேர்க்குது. இதெல்லாம் எப்படி சேர்க்குது? ஒவ்வொரு எத்தனை 200-300 வகையான ஆர்கான்ஸ் இருக்குது. ஒவ்வொருடைய ஆற்றல், செயல், வடிவம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய தன்மை, இதெல்லாம் எல்லாமே அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே கம்ப்யூட்டரைஸ்டு. ஆக இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியமாக. இது டாக்டருக்கு தான் தெரியணும். இந்த அண்ட விசாரம்லாம் வந்து வானத்து சம்மந்தப்பட்ட அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இன்ஜினியருக்கு தான் தெரியணும், அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை நமக்கு உண்டு. நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அது அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக வேண்டியதில்லை. ஆனால் எல்லாத்தினுடைய அவுட்லைன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் அண்ட பிண்ட விசாரம் செய்யணும். பிண்டம்ன்றது உடம்புக்குள்ளே இருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமான் வலியுறுத்தார். இது வந்து எதுக்கு நமக்கு உபயோகப்படணும்னா சத்விசாரத்துக்குள்ள நெகிழ்ச்சியோடு இருக்கணும். அந்த நெகிழ்ச்சி வரணும். அப்போ நெகிழ்ச்சி எப்படி வரும்? ஆண்டவருடைய செயல் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொரு நொடியும் நமக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் இருக்கேன்னா என்னை பொறுத்தவரையில் எனக்காக தான் சூரியன், எனக்காக தான் சந்திரன், எனக்காக தான் நட்சத்திரங்கள், எனக்காக தான் வந்து கடல், எனக்காக தான் அந்த வானம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்தந்த புள்ளியிலிருந்து பார்க்கும்போது அந்த ஜீவனு தான் இறைவனுக்கு 100% முக்கியம். ஆக அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. அப்படி அந்த மாதிரிலிருந்தான் கடைசியில் வந்து அது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இயற்கை தனி அனுபவத்தை அந்த ஆன்மாவுக்கு கொடுத்து அந்த அந்த இடத்துல இருந்து யாவும் தானாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அதான் அது சொல்லும்போது யாவும் தானாய் நிற்றால்
இவர் தொழில் எங்கும் சுற்றுதல். எங்கும் சுற்றுதல்னா சுத்தினுங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு அணுவுக்குள்ளவும் ஒரு இப்போ நம்ம ஒரு கடுகளவு தண்ணி நீர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல லட்சக்கணக்கான வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது. அதில் ஹைட்ரஜன், ஆக்சிஜனில் அதில் இருக்கிற ஒவ்வொரு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆகவும் அந்த வரலாறு இருக்கார். அந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கான சக்தியை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அவர் கொடுத்துட்ருக்கார் தன்னுடைய அருள்ல இருந்து எடுத்து. அப்போ பிரபஞ்சம் முழுதும் எல்லையற்ற பிரபஞ்சம், அது எல்லையே கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுதும் கோள்கள், மில்கிவே, கேலக்சிஸ் நிறைந்திருக்கு. இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது அப்போதான் நெகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நம்முடைய பூமி சூரிய குடும்பம், நம்ம சூரியன் வந்து இதை சுற்றி 9 கோள்களுக்கு மேலே இருக்குது. இந்த சூரிய குடும்பத்தினுடைய விஸ்தூரம் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான மைல்கள் சதுர அந்த வட்டத்தில் அது இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நிலை. இது எங்கே இருக்குன்னா இது வந்து மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வெளி அண்டம். அதில் இது ஒன்று. இப்போ இந்த பால்வெளி அண்டத்தில் மொத்தம் இது போல் எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து மினிமம் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாசா விண்வெளி ஆராய்ச்சி கழகம் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்குரிய ஒரு இது எடுத்து கண்டுபிடிச்சிருக்கு மினிமம். சரி, இது போல மில்கிவே கேலக்சி இந்த பிரபஞ்சத்தில் எத்த இருக்குன்னா அது இருக்குதான் 20,000 கோடி மில்கிவே கேலக்சிஸ் இதுவரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பிரபஞ்சம் சதா விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இவங்களுக்கு அந்த அதிர்ச்சியாகி தான் நிற்கிறாங்க விஞ்ஞானிகள், கண்டுபிடிக்க முடியாமல். எப்படி அப்படின்னு அதிர்ச்சி பட்டு தான் நிற்கிறாங்க, அவங்களால முடியல. இன்னும் பிளாக் ஹோல் அதெல்லாம் சொல்கிறாங்க, அது வந்து சூரியனையே ஒன்றுமில்லாமல் பண்ணியிருந்தான். அதை இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதுவரையில் சுவாமி சரவணன் அவர்கள் சொல்லுவாங்க, இதுவரையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இனிதான் வந்து சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் நிறைய வந்து கண்டுபிடிப்பு இனி வருங்காலத்தில் வரும். வருங்காலத்திலலாம் வந்து கரண்ட் ஒயர்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காதான். சுவிட்சு போட்டால் நமக்கு வந்து மோட்ரு ஓடும், சுவிட்சு போட்டால் இது லைட் எரியும், எல்லாமே சுவிட்சு மட்டும் போட்டால் போதும். அந்த மாதிரிலாம் வந்துருமா. அந்த மாதிரி வந்து விஞ்ஞானம் இன்னும் கொஞ்சம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு அது கண்டுபிடிக்க முடியும். அதாவது அது ஆற்றலின் ஓங்கி அற்பெருஞ்சோதி, அது எல்லை என்பது கிடையாது. அதனால இந்த அண்ட விசாரம் பிண்ட விசாரம்ன்றது நம்ம மனதளவில் செய்ய மன ஓர்மை வந்துடும், நெகிழ்ச்சி வந்துடும், ஆண்டவர் மேலே ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருப்போம், பக்தி உண்டாகும், உண்மையான ஒரு ஆண்டவர் மேலே அன்பு ஏற்படும். அந்த ஆண்டவர் தான் ஒவ்வொரு உயிராகவும் இருக்கிறார் என்று நினைக்கும் போது அந்த உயிர் மேலே கருணை ஏற்படும், உதவி செய்கின்ற மனப்பான்மை ஏற்படும். நம்ம இருக்கிற தீய குணங்கள், பொறாமை முதலான எத்தனையோ தீய குணங்களை நம்மை விட்டு விலகி ஒழியும். அன்பும் கருணையுமே பொருள்னு நம்ம வந்து வந்துடுவோம். இதுக்காக தான் நம்ம வந்து கூடி பேசும்போது இந்த மாதிரி அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். ஆனால் அப்போ வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அருகிய நிலையில் தான் இருக்குது. ஏன்னா அப்போ ஜாதகம், ஜோட்சியம், அந்த ராகு கேதும்பாங்க, அது ஒன்றும் தெரியாது. அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா புற உண்மைகள், ஒரு பொருள் சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும், சூரியனில் தேவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மறைமலடிகளார் கூட சந்திர மண்டலத்துக்கு நான் வந்து சூக்கும தேகத்தில் போனேன், அங்கே தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பொய் ஆயிடுச்சுல்ல. அவர் எங்கே போனார், என்ன பண்ணார், அது எதனா ஒரு உலகம் இருக்கலாம், ஆனால் அது சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஆனால் அதெல்லாம் எல்லாமே பொய். இப்போ வானத்தில் எங்கேயோ சிவபெருமான் இருக்காங்க, பார்வதி இருக்காங்கன்னு எல்லாம் போயிட்டாங்களே. வானத்தில் எங்கேயும் எதுவுமே கிடையாது. அது சூக்கம உலகம் அப்படின்ற ஒன்று இருந்தாலும் அது வந்து அகநிலையில் தான் இருக்கே தவிர நம்ம மாதிரி மனித உருவில் கிடையாதுன்றது
இப்போ விஞ்ஞானத்தினால நம்ம எல்லாம் ப்ரூஃப் ஆகிடுது. அதனால் இதுக்காக தான் அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ணும்போது உண்மையை உள்ளபடி அறியலாம். இதனால் நம்ம தனித்திருந்து அகநோக்கி தனிமையில் அந்த சத்தாங்கிய வி என்கின்ற அருளொளியை சார்ந்து ஒன்றி நிற்பதற்கு தான் இந்த அண்ட விசாரம் பிண்ட விசாரம் உதவும் என்பது தான் வள்ளல் பெருமானுடைய அறிவுரை. இதனால்தான் ஆண்டவருடைய வல்லபம் நம்ம புறத்தில் தான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா அகத்தில் ஒரு சிற்றசைவு தான். ஆனால் அவன் அந்த வல்லபம் எப்படி இருக்குதுன்னு இந்த பிரபஞ்சமே இயற்கை விளக்கம் தான். இந்த பிரபஞ்சம்தான் ஆண்டவருடைய சகல சர்வ வல்லப ஆற்றல்களும் செயல்படுவதற்கு ஒரு இடமாக இருக்கிறது. அது எல்லாமே மொத்தம் சேர்ந்து அற்பெருஞ்சோதி தான். அதில் அகம் புறம் அப்படின்னு ஒன்றும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சரவண சாமி. அதனால் அற்பெரும் ஜோதின்றதுல அது அகம் புறம் ரெண்டும் சேர்ந்தது தான். அகநிலையில் சிற்றபையில் அருள் ஒளியா அருள் உணர்வாகவும் அருள் வெளியாகவும், புறத்தில் அதனுடைய பெருஞ்சோதினா நாம் நினைக்கிற மாதிரி வெளிச்சம் கிடையாது. அது ஒரு முழுக்க முழுக்க அது 5 சக்திகளாலான ஒரு நிலை. அது 5 தொழில்களால் அதை வெவ்வேறு கோள்களாக, மில்கிவே கேலக்சிகளாக, சூரிய சந்திரர்களாக, அந்த பூமி போன்ற மனிதர்கள் வாழ்கின்ற கோள்களாக, இந்த நில உலகத்தில் இருக்கின்ற மரம் செடி கொடி 84 லட்சம் யோனி பேதமுடைய உடல்களாக, இந்த உடல்களுக்குள்ள இருக்கிற உயிர்களாக, அனித்திய ஜீவன்களாக, மனமாக, அறிவு அனுபவங்களாக, பொருள்களாக, வாழ்க்கை அமைப்புகளாக அனைத்துமே இந்த பெருஞ்சோதியில தான் அடங்கும். இதன் மூலம்தான் நம்ம புறத்திலிருந்து தான் நம்ம புறத்தையும் தெரிந்து கொண்டு தான் நம்ம அகநிலையை பற்றி நம்ம சிறிது சிறிதாக உணர முடியும். இதுக்காக தான் அண்ட விசாரம் பிண்ட விசாரம் பண்ணணும். நன்றிம்மா. தயவு. வந்தனம் வந்தனம். ஓம் ராமலிங்காய நம. அருட்பிரகாசன் என்னப்பன் சக்தி ஐங்கரன் முருகுபதத்துணையே காப்பு. எத்தாலும் ஆகாதே அம்மா, எத்தாலும் ஆகாதே அம்மா, அத்தாலே இருத்தலாம் சும்மா, அத்தாலே இருத்தல்லாம் சும்மா, எத்தாலும் ஆகாதே அம்மா, அத்தாலே இருத்தல்லாம் சும்மா. தயவு.